ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீனை நல்லா கழுவி அதாவது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டு அது கரைய லேட் ஆகும். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போது வீட்டில் இருக்குள்ள வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அது சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அது மசாலாலாம் போயிட்டு அந்த மீனுக்குள்ளே ஊறும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துடலாம். நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு சீமானம் சேர்க்குறதுலாம் சொல்லக்கூடாது. சேர்த்துட்டு இப்போது எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியணும். நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கடுகுலாம் தீஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் சீரகம் சரிங்களா சேர்த்துட்டு அது நல்லா பொரியும் போது 2 பச்சை மிளகாய் சேர்க்குறோம். இது பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். நல்லா திரும்ப சொல்கிறேன், மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்காக நம்ம உப்பு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் மீனில் கொஞ்சம் சேர்த்துட்ருக்கு, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்க்குது. நம்ம ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம், சேர்த்தா நல்லா வதங்கும். அது உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக அந்த ஒரு பொன்னிறமாக வதங்கிடும் வெங்காயம் சீக்கிரமாக. நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3 தக்காளி மீடியம் சைஸ் 3 தக்காளி கட் பண்ணி அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கணும். இதோட அந்த எண்ணெய் பிரியும்ல அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு சொன்ன மாதிரி. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது இது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நான் காரத்துக்கு நல்லா இது யோசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீனில் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ சேர்த்துங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் மீடியமாக இருக்கும், அதனால் நான் அதிகமாக சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போங்கள்ல, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டுருங்க. அதை சேர்த்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்கணும். தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அந்த புளியோட எரிச்சல் இருக்கும், அதுவுமே நல்லா போயிடும். அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கணும்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்குதோ மீன் குழம்புக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் மீன், அதை எடுத்து அந்த மீன் துண்டுகளை இதில் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எல்லா துண்டும் சேர்த்தாச்சு. இது ஒரு உங்களுக்கு மீன் தெரியல எவ்வளோ நேரம், நான் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வைப்பேன். அந்த 5 மினிட்ஸில் அந்த மீனில் நல்லா குக் ஆகிடும், நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் மீன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்கள் மீன் எடுத்து பார்த்து சூப்பராக வெந்திருக்கு. நாம் மீன் குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி தூவி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள் எல்லா மீன் துண்டும் சூப்பராக வெந்துருச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம மீன் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். சுவையான மீன் குழம்பு ரெடி. பாய்.